வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தனா சார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 2 பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்ட் 1 இதிலிருந்து எத்தில் போரேட் ஆய்வு, எத்தில் போரேட் டெஸ்ட் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த சோதனை வந்து லேபில் எப்படி செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து ஈக்குவேஷனை புரிஞ்சிக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு போரிக் ஆசிட் தேவைப்படுது. அது போரேட் இருக்கிற போரேட் மீன்ஸ் BO3 மைனஸ். அப்போ இந்த BO3 வர மாதிரி ஒரு பொருள் நமக்கு தேவை. அதுக்காக நம்ம எடுக்கிறது தான் இந்த போரிக் ஆசிட். இதில் இந்த போரேட்னு சொல்கிறோம்ல, இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BO3 3 இதுதான் நம்ம வந்து போரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சோதனையை நம்ம பயன்படுத்துகிறோம். ரைட், அடுத்தது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட கொஞ்சமாக வந்து கேட்டலிஸ்ட்டு வினைவேகம் மாதிரி அடர் சல்ஃபியூரிக் அமிலம், ஸோ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இதை எடுத்துக்கணும். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா கொஞ்சமாக ஆல்கஹால் எடுத்துக்கணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்குவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா வந்து C2H5OH. இது வந்து எத்தில் ஆல்கஹால். இந்த 3 ரியாக்டண்ட்டை வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த சோதனை செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். ஒரு ரஃபான டயக்ராம் வரையறேன். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது கொடுத்துருக்கிற சாம்பிள். அதாவது நீங்கள் எதில் வந்து போரேட் ரேடிக்கல் இருக்கா இல்லையா, அல்லது இந்த BO3 மைனஸ் இந்த உறுப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த சாம்பிளை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ நமக்கு இங்கே வந்து H3BO3 இதை வந்து சாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டாக எடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட்டை போட்டுடணும். ஸோ செகண்ட் ஆட் பண்ணுறது இந்த வினைவேக மாதிரியான கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இதை எடுத்துக்கிட்டு இது கூட வந்து எத்தில் ஆல்கஹாலை போடணும் லாஸ்ட்டாக. ஸோ இப்போ வந்து தேர்டாக நம்ம ஆட் பண்ணுறது எத்தில் ஆல்கஹால். நான் தமிழ் எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணால் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறப்ப ஹீட் பண்ணுறதுனா நம்ம வந்து நான் இங்கே ஹீட்னு எழுதுகிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைஎத்தில் போரேட். ட்ரைஎத்தில் போரேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாதிரி வெளியில் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு தீக்குச்சி வச்சு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பச்சை நிற சுவாலை தெரியும். அதுதான் இங்கே வந்து முக்கியமான பாயிண்ட். இந்த டெஸ்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பச்சை நிற சுவாலை அல்லது சுடர், கிரீன் ஃப்ளேம்னு சொல்கிறோம். அதாவது இங்கே நம்ம வர கேஸை வந்து பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளேம் வந்து இந்த டெஸ்ட் ஓரத்தில் கிரீன் கலரில் எரியும். இந்த மாதிரி எரிஞ்சதுனாலே உள்ள வந்து போரேட் இருக்கு, அதாவது இந்த BO3 3 இந்த ரேடிக்கல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இது வந்து UG லெவலில் ஒரு முக்கியமான ஒரு லெபார்டரி டெஸ்ட் ஃபார் போரேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சோதனை செஞ்சு அதில் வந்து நம்ம கொடுத்துருக்கிற சால்ட்டில் இந்த போரேட் ரேடிக்கல் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறது போரிக் ஆசிட். ஸோ போரிக் ஆசிட் அப்படின்னா H3BO3 உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். H3BO3ல இங்கே பார்த்தீங்கன்னா H3 இருக்குது, O 3 டைம்ஸ் இருக்குது. இதை அப்படியே OH 3 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து போரிக் ஆசிட். சரியா? இதை வந்து நம்ம எப்படி எழுதி போகிறோம், ஈக்குவேஷன் ஃபார்மேட் எழுதும்போது தான் H3BO3. இப்போ இங்கே இருக்கிற 3 H, இங்கே இருக்கிற 3 ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம இப்படி எழுதிருக்கோம்.
ரைட். இது கூட நம்ம என்ன எடுத்துக்கணும்னா அடுத்த ரியாக்டன்ட் வந்து எத்தில் ஆல்கஹால். ஸோ இதை எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம இங்கே எழுதுகிற பாருங்க, இது ப்ளூ கலரில் எழுதுறேன். ஸோ எத்தில் ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதுவோம், C2H5OH இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, இங்கே வந்து அப்படியே இந்த ஹெச்சில் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ HOC2H5. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். ஓகேவா? அகைன் ஒரு OHக்கும் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கணும். அப்போ வந்து 3 OH நமக்கு வருது போரிக் ஆசிடில். அதனால் வந்து நம்ம இதை 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ HOC2H5. இப்போ வந்து ஆரோ மார்க்கில் நம்ம என்ன எடுத்துப்போம், கேட்டலிஸ்ட் எடுத்துப்போம் இல்லையா, அதை நான் வந்து இங்கே எழுதுறேன். ஸோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ ஆர்டர் சல்ஃபியூரிக் அமிலம். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரிக் ஆசிட் பக்கத்தில் இருந்து OHம் இந்த எத்தில் ஆல்கஹால் பக்கத்தில் இருந்து Hம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வாட்டர் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு போரிக் ஆசிட் வந்து 3 எத்தில் ஆல்கஹால் மாலிக்யூலோட ரியாக்ட் பண்ணுறதுனால நமக்கு 3 மாலிக்யூல் வாட்டர் போக மீதி என்ன இருக்குன்னு பாருங்க, இந்த போரானை கொண்டு போய் அப்படியே இங்கே இருக்கிற OC2H5 ஆட் பண்ணிங்கன்னா B1 தான் இருக்கும். பட் C2H5 வந்து 3 டைம்ஸ் வரும் இல்லையா? இப்போ 3 மாலிக்யூல் நம்ம எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால இங்கே ரியாக்டன்ட் சைடில் வந்து நீங்கள் ஒரு 3 போட்டுருங்க. ஓகேவா? இப்போ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படியே எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து போரிக் ஆசிட்லேருந்து போரான் மட்டும் இருக்கும். அடுத்தது இந்த OC2H5 3 டைம்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ C2H5 இது வந்து 3 டைம்ஸ். இது கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதணும்னா BOC2H5 இது மாதிரியே இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ தண்ணி நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்க, 3 டைம்ஸ் வாட்டர் கிடச்சிருக்குல்ல, அது HOH வாட்டர் தானே. ஸோ H2O நம்ம அதை 3 டைம்ஸ்னு போடலாம். அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ ப்ளஸ் 3 டைம்ஸ் வாட்டர். இந்த கீழே இருக்கிற இந்த டீட்டெயில் வந்து ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து ஈக்குவேஷனாக நம்ம எக்ஸாம் எழுத தேவையில்லை, மேலே இருக்கிற ஃபார்மேட் எழுதினா போதும். ஸோ மறக்காமல் கீழே வந்து பேர் எழுதிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து H3BO3 இதோட பேர் வந்து போரிக் ஆசிட் மேலே எழுதிருக்கும் பார்த்துக்கோங்க. C2H5OH வந்து எத்தில் ஆல்கஹால். அதே மாதிரி இங்கே நேம் எழுதிடணும். ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் தான் வந்து இந்த ட்ரைஎத்தில் போரேட். இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சுனால நமக்கு வந்து இங்கே பச்சை நிறத்தில் இந்த சுவாலை வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா வெறும் நார்மலாக வழக்கமாக மஞ்சள் நிற சுவால் சுடர் இது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ பச்சை நிறத்தில் எரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போரேட் ரேடிக்கல் வந்து நீங்கள் எடுக்கிற அந்த சாம்பிளில் இருக்கணும். இதுதான் வந்து இந்த சோதனையோட நோக்கம். சரியா? மறக்காம நீங்கள் எழுதணும் அப்படின்னா, இந்த எஸ்டரின் ஆவியை பற்ற வைக்கும் பொழுது இது பச்சை நிற சுடருடன் எரிகிறது. அதே மாதிரி தி வேப்பர் ஆஃப் திஸ் எஸ்டர் பர்ன்ஸ் வித் கிரீன் எட்ஜ்ட் ஃப்ளேம் அப்படிங்கிறத மறக்காம நோட் பண்ணணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சுங்க, எக்ஸாமுக்கு வரப்போகிற முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் மீட் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோ நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.